ஹலோ, ஆமாங்க, போன மாதம் செக் தான் வந்திருக்கு. இந்த மாதத்தோட செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு பேங்க்ல. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்கண்ணா. நான் சார்கிட்ட பதில் சொல்ல முடியாது. 2 நாள் அனுப்பிச்சிருங்க. ஓகே. என்ன மேடம்? நான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். சாரா? சார் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாங்க, மும்பை போயிருக்காரு. வர 2 நாள் ஆகும். வரதுக்கு 2 நாள் ஆகுமா? எனக்கு இன்னைக்கு பணம் கண்டிப்பா கொடுக்கறேன்னு சொன்னாரே. ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாரு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது மேடம். ஒருவேளை உங்களுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை. வேணா நீங்க 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க, சார் இருப்பாரு. யோ, என்னையா செக்ல சைன் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சார் ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, இவங்க ரொம்ப நாளா நம்ம ஆபீஸுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே, வேலை முடிஞ்சுதா? யோ, உனக்கு என்னையா, உன் வேலையை மட்டும் பாரியா. சார் தான் ஊர்ல இல்லைல்ல. போயா, போய் வேலையா பாரியா. அம்மா, என்னம்மா சொல்றாங்க? சார் ஊர்ல இல்லையாமே, மும்பைக்கு போயிருக்காரா. என்னோட கெட்ட நேரம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அதான் எதுவுமே அமையாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. சார் ஊர்ல இல்லைன்னு இவங்க சொன்னாங்களா? திருட்டு பசங்க ஏன் உங்ககிட்ட போய் சொல்றாங்க? எதுக்கு உங்களை அலைய விடுறாங்க? என்ன சார் சொல்றீங்க? ஏம்மா, இப்பதானம்மா நான் சாரை வீட்டுல பார்த்து வரேன். செக்ல சைன் வாங்கிட்டு வரேம்மா. பின்ன எதுக்கு இப்படி போய் சொல்றாங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்தாம்மா, இது சார் வீட்டு அட்ரஸ். நீ நேர்லயே போய் பார்த்து பேசிக்கம்மா. நான் அட்ரஸ் கொடுத்தது இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சார், ரொம்ப நன்றி. சரிம்மா, உடனே போம்மா. சார் இங்க வெளியில கிளம்பிட போறாரு. மாமா, ஒரு 30 ரூபா கொடுங்க. இந்தாப்பா. வாங்க மாமா. இல்லடா, வந்து நீ வேணா முதல்ல போய். மாமா, எதுக்கு தயங்குறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க மாமா, வாங்க. வாங்க மாமா. சார், சார். என்ன ராமச்சந்திரன்? வணக்கம் சார். மேடம் இருக்காங்களா சார்? இவர் என்னோட மாமனார் சார். நமஸ்காரம். வணக்கம். பேர் திருமலாச்சாரி, கங்காவோட அப்பா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், உங்களுக்கு இவரை தெரியும், கங்காவோட அப்பா. நமஸ்காரம்மா. வணக்கம். என்ன சர்ப்ரைஸா இருக்கு? என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க மாமா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது வந்து சொல்லுங்க மாமா. என்ன சார் விஷயம்? சொல்றதுக்கே ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க. நானே சொல்றேன் மேடம். மாமாவோட தர்ம சங்கடம் எனக்கு புரியுது மேடம். பாவம், அவரு என்ன பண்ணுவாரு? பெத்த பொண்ணு மதிக்காட்டி எந்த அப்பாவால தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல. பெத்த மனம் பித்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என் மாமாவோட மனசுதான். பித்து பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிட்டார் மேடம். ஏன் சார், என்ன ப்ராப்ளம்? தெளிவா சொல்லுங்க. மேடம், என்ன அவ புழு மாதிரி நினைக்கிறா. அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட அவகிட்ட இல்ல. சரி, மரியாதையை விடுங்க. கொஞ்சமாவது பாசம் சுத்தமா கிடையாது மேடம். நிஜமாவா சொல்றீங்க? ஏன் அந்த மாதிரி? என்ன பிரச்சனை? நான் என்ன செஞ்சா கங்கா நல்ல விதமா நடந்துப்பான்னு எனக்கு எதுவுமே புரியல. சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா தான் இருக்கு. சுமாரான வீடு, அதுல 4 கடையை கட்டி விட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன். எனக்கு 3 பொண்கள், ஒரு பையன். மற்ற பசங்களால இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கங்காவால நான் பட்ட கஷ்டங்களும் படுற துயரங்களும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி என்ன பண்ணா? பெத்த அப்பா மேலேயே கேஸ் போட்டிருக்கான் மேடம். சொத்துல பங்கு வேணும்னு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிருக்கா.
நான் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டேம்மா. பொதுவாக இது மாதிரி விஷயங்கள்ல வீட்டில் இருக்கிற பசங்க தான் பிரச்சனை பண்ணுவா. ஆனால் எங்கள் ஆத்துல பொண்ணு பிரச்சனை பண்ணுறா. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம் தம்பி, என் காலத்துக்கு அப்புறம் எல்லாமே இவாளுக்கு தானே. நான் என்ன தூக்கிண்டா போகிறேன்? அதுக்குள்ள சொத்தை பிரிச்சு தான்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுறா. என்ன அவசியம் சொல்லுங்க? அவங்களுக்கு அப்படி என்ன சார் தேவை? சார் அவ ஒரு ஆடம்பர பிரியை சார். கண்ணா பின்னான்னு அனாவசியமா செலவு பண்ணுவா சார். ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறா, ஏகப்பட்ட செலவு பண்றா. இதுல என் ஆத்துக்காரிக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம், டாக்டர் ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் கேட்கறா. ஹார்ட் ப்ராப்ளமா? உடனே என்ன ஏதுன்னு பாத்துருங்க சார். இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிட போகுது. தேவைப்பட்டா சர்ஜரி பண்ணிடுங்க. இல்ல அத மருந்து எல்லாமே சரி பண்ணிடலான்னு சொல்றாளே கங்கா இருக்காள. அவளுக்கு சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதுக்கு எதையோ காரணம் காட்டுறா. அத்தோட மட்டும் நிக்கல மேடம். அந்த கங்கா என் சின்ன பொண்ண ஃபாரின்ல போய் படி, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு தூண்டி விட்டு அவ வேற பெருசா எனக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த அளவுக்கு பணத்தாசை ஒரு பொம்மநாட்டிக்கு இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஷீ இஸ் வெரி பெக்யூலியர். எங்க ஆத்து மனுஷா எல்லாரையும் எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டா. என் நிம்மதியே சுத்தமா போயிடுது. அதான் என்ன பண்றதுன்னு மாப்பிள்ளை கிட்ட யோசனை கேட்டேன். நான் தான் மேடம் சொன்னேன், கங்கா இந்த உலகத்திலேயே யாருக்காவது மரியாதை கொடுக்குறான்னா அது உங்களுக்கு தான் மேடம். வேற யார் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவள் எடுத்தறிஞ்சுதான் பேசுவா. உங்ககிட்ட அவள் அப்படி நடந்துக்க மாட்டா. அதனால நீங்க தான் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும். உங்க குடும்ப விவகாரத்துல நான் தலையிட்ட சரியா இருக்குமா? வேற வழியே இல்லை மேடம். நான் தானே சொல்றேன், யோசிக்க வேண்டாம். 2 பேரும் மறுக்காம வரணும். சரி, வரும். சார், நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க 2 பேருமா வந்து பேசி எனக்கு நிம்மதியை கொடுக்கணும். ஆ, அப்போ நாங்க புறப்படுறோம். வரேன் மேடம். ம், சரி. வரேன் சார். நிறுத்துங்க. இந்தாங்க. சில்லற இல்லையம்மா? சில்லறை இல்லையா? இல்லம்மா, நான் போய் மாத்திட்டு ஆ வந்துடுறேன். சரி. டேய் வாடிங்க. என்னங்க? இந்த பாரு, வெளியில ஒரு பொண்ணு என்ன தேடி இங்க வந்திருக்கா. யாருங்க அது? அதாண்டி என்ன பணம் கிடைத்து தொந்தரவு பண்ற பார்ட்டியில இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிருக்கல. ஆமா. அந்த பொண்ணு தான் இது. நானும் பல முறை சொல்லி பார்த்துட்டேன். என்னை விடாம தேடி வந்துட்டே இருக்கிறான். பெரிய தலைவலியா போச்சு. இப்ப பாரு, வீட்டுக்கே வந்துட்டான். நீ ஒண்ணு பண்ணுடி. நீ பேசுற பேச்சுல அந்த பொண்ணு பணம் கேட்கறதே விட்டுடணும். அப்படி ஏதாவது ஸ்ட்ராங்கா பேசு. சரிங்க. என்ன புரியுதா? சரி. சல் சல். இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ப்பா. ஆ என்னம்மா? யார் வேணும் உனக்கு? சார் இருக்காரா? என் பேர் அபி. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்ன விஷயம்? சாரை பார்க்கணும். அது சரிங்க. சாரை எதுக்காக பார்க்கணும்? பண விஷயமா தாங்க. சார் கிட்ட நான் ஃபைனான்ஸ் கேட்டிருந்தேன். கேட்டதுமே வீட்டுக்கு வா, பணத்தை தூக்கி கொடுக்கறேன்னு சொன்னாரா? அப்படி ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், அங்கே இல்லை. அதான் வீட்டில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஏமா, என்ன பழக்கம்? வீட்டுக்கெல்லாம் வந்து பணம் கேக்குறது? இந்த மனுஷனை சொல்லணும். ஒருத்தி அழகா சிகப்பு தோலோடு இருந்துடக்கூடாதே. வீட்டுக்கு வா, பணம் தரேன்னு சொல்லிடுறது. அப்புறம் பணத்தை வாரி இறைச்சிட்டு கடைசியில முயற்சிட்டு நிக்க வேண்டியது. என்ன இப்படி பேசுறீங்க? என் வீட்டுக்காரர் உன்னை பத்தி சொன்னாரு. கோடி கணக்குல பணம் கேட்டுட்டு இருக்கா கட்டணம் கட்டுறதுக்குன்னு. ஏமா, கோடி கணக்குல பணம் கொடுக்கறதுக்கு இவர் என்ன நோட்டு அடிக்கிறாரு? அவர் ஃபைனான்ஸ் தராரு, நான் லோன் கேக்குறேன்.
நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா ஆமா, இந்த ஆளு லோன் கொடுக்கற லட்சணமும் வாங்குற பொட்டச்சிங்க லட்சணமும் எனக்கு தெரியாதாக்கும். இந்த ஆளு கிட்ட பணம் வாங்குற எல்லா ஆம்பளைங்களுமே வட்டியோட பணத்தை திருப்பி கொடுத்துறாங்க. ஆனா ஒரு பொட்டச்சி கூட பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்ல. சிரிச்சு பேசியே மயக்கிடுறாளுங்க. நீ கூட கோடி கணக்குல பணம் கேக்குறியே, எப்படி திருப்பி கொடுப்ப? எதை வச்சு திருப்பி கொடுப்ப? இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. அவர் ஃபைனான்ஸ் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் இங்க வந்திருக்கேன். இது பாருங்க, நீங்க அவரை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஏமா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேனே, இதுக்கப்புறமா அவரை கூப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாளுங்க தோலை காட்டி மயக்கிறதுக்கு பெருசா. என்ன நீங்க நாகரிகமா பேச முடியாதா உங்களால? நீ யாருமா என் வீட்டுக்கே வந்து என்ன நாகரிகமா பேச தெரியலன்னு சொல்றது? ஏமா கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். என் புருஷன் இருக்கிற பணத்தையெல்லாம் உன்ன மாதிரி சிங்காரி கிட்ட கொடுத்துட்டு சீரழிஞ்சு நிக்கணுமா? ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு, இல்லன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். போமா. வந்துட்டாளுங்க. நமஸ்தே சாப், வாங்கோ. வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், அந்த மேட்ரு என்னாச்சு? அதுவா சார், நாம நினைச்சபடி நல்லா நடக்குது சார். அப்படியா? என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அப்புறம் வா நாளைக்கு வா நாளை கடத்திட்டேன். குட் சார், அந்த பொண்ணு விடாம போன் போட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 4-5 தடவை. நானும் நம்புற மாதிரி பேசி நாளை கடத்திட்டே வந்துட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனையோ அந்த பொண்ணு என்ன ஆபீஸ் தேடி வந்திருக்கு. நான் வீட்டில் இருந்துகிட்டே வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு போயிடுச்சான். திடுதிப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. என்ன பண்ண? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே நான் ஒண்ணு பண்ணேன் சார். என் பொண்டாட்டி அனுப்பி அவகிட்ட பேச சொன்னேன். என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு சார். எடுத்து விட்டா பாருங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கோடி கணக்கில் பணம் கேட்கிற, என்ன என் புருஷனை மயக்க பாக்குறியா அப்படின்னு சவுண்ட் விட்டா பாருங்க, அப்படியே அந்த அபி ஆடி போயிட்டா. அபி உன்ன மயக்க பாக்குறாள? நல்ல கூத்துதான்ப்பா. பாவம் சார் அந்த அபி. என் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசிட்டா. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மனசு சங்கடமா போச்சு சார். நோ பரிதாபப்படக்கூடாது. அந்த அபிக்கு பணம் கிடைக்கலங்கிறத விட அவமானமோ பயமோ ஏற்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ தன்னோட நம்பிக்கையை இழக்கணும். தான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு மனசுடைஞ்சு போகணும். அதெல்லாம் சரி சார், என்ன விட்டுருங்க. அந்த பொண்ணு வேற யார்கிட்டயே அது உதவி கேட்டு அவங்க உதவி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இல்ல சார், அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆகிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்தா தெரியலையே. அபியை இன்னும் வீக் ஆக்கணும். கிடைக்கிற உதவியை தடுக்கிறத விட இருக்கிறத பறிக்கணும். அபிக்கு அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய தொகையை புரட்ட முடியாது. சோ அவ நிச்சயம் தப்பிக்க சான்ஸே இல்லை. ஃபினான்ஸ்க்கு நாயா சுத்தினா கூட உன்னை நம்பி யாரும் 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. முயற்சி பண்ணு. அப்படி கிடைச்சா என்கிட்ட சொல்லு, மொட்டை அடிச்சுக்கிறேன். பொதுவா பொம்பளைங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு வரதுனா யோசிப்பாங்க. நீ துணிஞ்சு வந்திருக்கேன்னா எதை வேணாலும் பண்ணுவோமா? கொலை பண்ணுவ, அடி ஆட்களை வச்சு அடிதடி பண்ணுவ. ஓ மாதிரி ஆட்களாம் ஃபைனான்ஸ் பண்ணி நான் ஏமாந்து போறதா? ஏமா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, இதுக்கப்புறமா அவரை கூப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாளுங்க தோலை காட்டி மயக்கிறதுக்கு.
இன்னும் 10 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை நீங்க முடிச்சு தரணும். முடியலன்னா ப்ராஜெக்டை முடிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் போர்ஷனை காமிக்கணும். ஒருவேளை உங்களால முடியலன்னா இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிடுவேன். அபி, பகவானை தரிசனம் பண்ண வரலையா? தரிசனம் பண்ணி என்ன ஆக போகுது சாமி? நோக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. 3 கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் வேணும், கிடைக்குமா? 3 கோடியா? என்ன சாமி ஷாக் ஆயிட்டீங்க? என்னம்மா 3 கோடி கடவுளுக்கே அதிகம்னு நினைக்கிறீங்களா? ஆனா சூழ்நிலை பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு கடவுள் இவ்ளோ பெரிய கடனை வச்சுட்டாரு. உன் கஷ்டம் புரியுதுமா, அதுக்கு தான் சொல்றேன், பகவானை நன்னா வேண்டிக்கோ. நான் அவரை கும்பிட வரல சாமி. ஃபைனான்ஸ்க்காக நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். உட்கார்றதுக்காக உங்க கடவுள் கொஞ்சம் இங்க இடம் கொடுத்துருக்காரு பாருங்க, அதுவே எனக்கு போதும். ரொம்ப விரக்தியா பேசுறமா, உன்னை கடவுள் தாமா காப்பாத்தணும். ஹலோ, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓனர் அபிநயாவா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் எஸ்கே ஃபினான்ஸ் ஓனர் குமாரவேல் பேசுறேன். உங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். முடிஞ்சா எங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? அது சம்பந்தமா பேசலாம். கண்டிப்பா வரேன் சார். உங்க அட்ரஸ்? எஸ்கே ஃபினான்ஸ். ஒரு நிமிஷம் சார், நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன். சொல்லுங்க சார். எஸ்கே ஃபினான்ஸ். எஸ்கே ஃபினான்ஸ். நம்பர் 15. நம்பர் 15. 13th கிராஸ் ஸ்ட்ரீட். 13th கிராஸ் ஸ்ட்ரீட். அண்ணா நகர் ஈஸ்ட். ஓகே. அண்ணா நகர் ஈஸ்ட். அதுக்கு பாருங்க, பக்கத்துல ஒரு கார்ப்பரேஷன் பிளே கிரவுண்ட் இருக்கும், அதான் லேண்ட்மார்க். சரி சார், நான் உடனே வந்துடுறேன் சார். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னம்மா அபி? சாமி எனக்கு கருணை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். சாமி எப்பவும் கருணை காட்டுவாருமா, உனக்கு தான் சந்தேகம். செத்த இருமா, தீபாரணை பண்ணிட்டு வரேன். त्र्यंबकं यजामहे सुगन्धिं वट्टिवर्धनम् उर्वारुकं मृगवन्दनां मृत्योमुक्षयमामृतादे सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु.